ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் போலீஸ் பணியில் 5.31 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள போலீஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா போலீஸ் அமைப்பு தொடர்பான புள்ளி விவரங்களை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா கடந்த 1/1/2020 தேதியிலான புள்ளி விவரங்கள் நேற்று ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களின்படி நாட்டில் அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் அனுமதிக்கப்பட்ட மொத்த போலீசாரின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 26,23,225 என்றும், ஆனால் 20,91,478 போலீசார் தான் பணியில் உள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா 5,31,737 பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருந்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் 511 பேருக்கு ஒரு போலீஸ் அனுமதிக்கப்பட்டு உள்ளது. போலீஸ் பயிற்சிக்காக கடந்த 2019-2020 நிதியாண்டில் ரூபாய் 1,566.75 கோடி செலவிடப்பட்டு உள்ளது. மேலும் பெண் போலீசாரின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2,15,504 என்றும், மத்திய ஆயுதப்படை போலீசாரின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 9,72,391. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய ஆயுதப்படை பெண் போலீசாரின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 29,249. ஓகேங்களா, 29,249. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டில் தேர்வான போலீசாரின் எண்ணிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,19,069. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் மொத்த போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்த போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 16,955. மாநில போலீஸ் பட்டாலியனின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 318. போலீஸ் கமிஷனர் அலுவலகங்கள் பார்த்திங்கன்னா 63. மொத்த போலீஸ் வாகனங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 2,02,925 மற்றும் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 4,60,220 என்றும் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அந்த நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி தான். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, இதை பற்றின டீட்டெயில் பார்த்திங்கன்னா வெளி வந்ததும் நான் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.